அடி என்ன நடந்தா உன்னை விட மாட்டேன் இருந்தாலும் என் மனசுல நீ உன்னோட கண்கள் வழியும் சோகம் கவலை வேண்டாம் நான் வந்து சேரும் அந்த தூரம் இல்லையோ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதை நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை போய் ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ணும்போது அலைன் மோஸ்ட் அப்ளிகேஷன் இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். கூட அந்த ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்டும் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் ப்ரெசன் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். புக் மார்க் ப்ரெசன் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி அதுக்கான பாஸ்வேர்டு வீடியோவில் வந்து சைடில் வந்து ஷோ ஆகும். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு புக் மார்க் ப்ரெசன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க் ப்ரெசன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும், மேலே பார்த்தா ஒரு இமேஜில் இருக்கும். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா லிரிக் ஆட் பண்ணிட்டு லிரிக்கான ஃபாண்ட் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:13 வரையும் கரெக்டாக அந்த லிரிக் வந்து முடியும். நெக்ஸ்ட் இந்த லிரிக் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து லாஸ்ட் வரையுமே நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக அந்த கலர் புக் மார்க்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண நம்ம வந்து ஷேக் ஆப் வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகணும்னு சொல்லி வந்து இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். எப்படி நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணுறது சொல்கிறேன். நீங்கள் அதே ஸ்டெப் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து கிரீன் கலர் ப்ளஸ் ஆப் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் யார் இமேஜ் வச்சு நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுவீங்களோ அவங்க இமேஜ் வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பீங்க. கரெக்டாக அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆன உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணலாம். இல்லை மேலே இந்த 3 டாட் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபில் கம்பல்சரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஒன்று ஜூம் பண்ணால் நீங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு நீங்கள் தேர்ட் ஒரு கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் வந்து கட் பண்ணலாம். அதே உங்களுக்கு இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா போகாமல் மாதிரி உள்ளே வருதுன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக இமேஜ் வந்து இருக்க புக் மார்க் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதே ஸ்டெப் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி வச்சுன்னா வந்து ஷேக் ஆப் ஆட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. இமேஜ் ஆட் பண்ணி வச்சோன்னே பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ளஸ் ஷேக் ஆட் ப்ரெஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி அவங்க கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணதுன்னா கரெக்டாக 16:26 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே அதே லேயர் காப்பி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணேன் கீழே பார்த்தா பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் ஒரு ஆப்ஷன் பார்த்தா கீழே பார்த்தா ஒரு ஏர் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஆப்ஷன் மாதிரி பார்த்தா உங்களுக்கு வந்து க்ரீன் கலராக வந்து செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிடுங்க. மேலே இருக்கிற 3 ஆப்ஷனுமே நீங்கள் வந்து க்ரீன் கலர் வந்து ஆஃப் பண்ணிட்டான்னு செக் பண்ணி அதே மாதிரி நீங்கள் டைம் லைன் ஆப்ஷன் வந்து க்ரீன் கலர் தான் நீங்கள் அதையும் வந்து ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பார்த்தா பேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் ஷேக் ஆட் ப்ரெஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். பட் அந்த ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு நார்மலாக காப்பி பண்ணுற மாதிரி காப்பி கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:29 ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 14:28 நான் டைம் லைன் மட்டும் சொல்கிறேன். கரெக்டாக நீங்கள் அந்த டைம் லைனில் வந்து கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. 17:16 கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 20:05 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் ப்ரெஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ செகண்டாக ஒரு லேயர் இருக்கும் இமேஜ் லேயர். இப்போ அந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணி எடுத்துட்டு மேலே பார்த்தா ஒரு 3 லேயர் இருக்குது. அது லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி லேயர் காப்பியில் போய்ட்டு நம்ம நார்மலாக லேயர் வந்து காப்பி பண்ணுற மாதிரி காப்பி 3 லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொன்னேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே டைம் லைன் சொல்கிறேன். கரெக்டாக 13:09 வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண நெக்ஸ்ட்டு 16:10 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18:24 நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக 21:25 ஆட் பண்ணிட்டு மேலே ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் லேயர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 லேயருக்கான சிசி ஆட் ஆகிடும். லாஸ்ட் செட்டிங் செக் பண்ணிட்டு மேலே சரி மேலே யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ செட்டிங் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னா சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதை நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.